எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமையானவே மார்க்கெட் தடுமாறுது நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, சனி ஞாயிறில் இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒவ்வொரு வாரமும் இவன் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக முக்கியமான சாதனை என்ன, மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ரொம்பவுமே மோசமான சாதனையை சமீபத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய டிசிஎஸ் ஷேர் ப்ரைஸ், அதாவது தொடர்ந்து இப்போ ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ என்பது இந்த வருஷத்திலே இரண்டாவது முறை வந்திருக்கான். ஸோ இந்த லோ அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து ஏதாவது ரிவர்சல் வருமானு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரிவர்சல் வரணும்னா முதல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஹை வால்யூம் என்பது நடக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு 2-3% திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் என்பது காட்டணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும். ஆனால் அப்படி இப்போ வரைக்கும் ஒரு சிக்னல் கொடுக்காம ஒரு 20 ரூபாய் அப்படின்றது இந்த செகண்ட் வரைக்கும் இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் டிசிஎஸ். ஸோ இதனுடைய தகவல் 52 வீக் லோவில் இருக்குது, இன்னுமே ரிவர்சல் வரலையே அப்படின்னு ட்ரேடர்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஒரு தகவல் வருதுன்னா, மிகப்பெரிய ஒரு தகவல். எவனோ ஒருத்தன் வேணுன்னே பொருளை கிளப்பி விட்டுட்டான். நாங்கள் எங்கப்பா, நாங்கள் பூனே எம்ப்ளாயீஸ் 2500 பேர்த்த வேலையிட்டு போக சொன்னோம், அது ரொம்பவுமே தவறான குறும்புத்தனமான மிஸ்சீவியஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே நியூஸ் வராமல் சும்மாவே கிடந்தது தான் இந்த டிசிஎஸ் ஷேர் ப்ரைஸ். ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் நியூஸ் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார், அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக தகவலே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்பவும் விரைவாக இதனுடைய ரிசல்ட் என்பது வருது. ஸோ ரிசல்ட் வரும்பொழுது ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஒரு 20-30% நீ பண்ண வேண்டாம், ஒரு 10% மேலேயோ கீழேயோ அது யாருக்கும் தெரியாது, அந்த மூவ்மெண்ட்டை நீ செய்வாயா? எத்தனை நாள் தான் உனக்கு ட்ரம்ப் அவர்களே நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார்? ஸோ உங்ககிட்டயே இருக்கக்கூடிய அந்த P&L வரக்கூடிய குவார்ட்டர்லி செகண்டினுடைய ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக கொடுத்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டு காட்டுவியா? அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் இந்த மாதிரி 2500 பேர்த்தினுடைய வேலை சம்மந்தப்பட்ட தகவல் மார்க்கெட்டில் தேவையில்லாமல் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அதனால் ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த டிசிஎஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு மறுபடியும் இன்னொரு புது 52 வீக் லோ போக போகிறதா, அல்லது தான் இழந்ததை மீட்டெடுத்து ஒரு 10% போலையாவது மேலே ஏறப்போகுதா அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் டிசிஎஸில் பெருசாக தகவல் என்பது இல்லாமல் இருந்தது. அடுத்த 2 வாரத்தில் எதுலப்பா தகவல் இருக்குது அப்படின்னா, இந்த டிசிஎஸ் போன்ற கம்பெனிகளில் 2 விஷயத்தினால தகவல் இருக்குது. ஒன்று, அதனுடைய ரிசல்ட், ஏர்னிங் சீசனில் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி 2500 பேர் சம்பந்தப்பட்ட தகவலை மார்க்கெட்டில் மீடியாக்களில் வெளியிட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அது ரிலேட்டடான ஒரு தகவல். ஸோ இது போன்ற எல்லா தகவலும் சேர்ந்து டிசிஎஸ் மிக முக்கியமான கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி சமீபத்தில் என்ன அவன் பெருசாக சாதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இது சமீபத்தினுடைய 52 வீக் லோவில் இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30% என்பது திரும்பி மேல் நோக்கி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, எத்தனையோ பங்குகள் கீழே இறங்கி கொண்டு இருக்கையில் ஏதாவது ஒரு ரிவர்சல் போட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுறான். சில பேருடைய முயற்சி கும்பா குட்டி முயற்சியை மறுபடி கீழே விழுந்துருது. ஆனால் இந்த பங்கினுடைய விலை ரிவர்சல் போட்ட பிறகு, செப்டம்பர் மாதத்தில் தான் ரிவர்சல் போட்டு இன்னொரு 1.5 மாதம் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு 30% என்பது ஏறி இருக்கா. அப்போ இது போன்ற பங்குகளுக்கு என்னதான் உதவி செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கல, ஏதாவது ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு இவங்களுடைய லாபம் நஷ்டமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கீங்கள. இந்த பங்கு இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் 318 கோடி லாபம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இது 175 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான். அப்போ நியாயத்துக்கு இந்த பங்கெல்லாம் பிடிச்சி கும்மா குத்தி இதை கீழே இறக்கி விட்டுருந்துருக்கணும் தான், நியாயத்துக்கு தர்மத்துக்கு. இருந்தாலும் லாஜிஸ்டிக்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்குக்கு மேபி ஜிஎஸ்டினால் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா, ஜிஎஸ்டி ரேட் கட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினால லேசாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்து
பிக்கப் ஆகி ஒரு மாதிரி 30% என்பது ரிவர்சல் ஆன பிறகு சம்பாரித்து கொடுத்துருக்கு. அந்த 30%ல் இன்றைக்கு மட்டுமே 11% என்பது ஏறி இருக்கு. அட பாவீங்களா, உங்கள் மார்க்கெட்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றுவீங்களா? அப்படி பார்த்தா எஃப்எம்சிஜி செக்டர்னா ஜிஎஸ்டினுடைய ரேட் கட்னால ஏதாவது பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஐடிசி பங்கையெல்லாம் இன்னுமே கீழே தான் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து 30% ஏற வேண்டாம், அட ஒரு 5% நீ ஏற மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் காத்து கிடத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே தகவல் தான், ஆனால் சில செக்டர்களை நல்லா பாசிட்டிவில் வச்சுக்கிட்டு சில செக்டர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய செக்டர்களை கீழே காலடியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை பார்த்து கேட்கணும். நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்லேயும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விடவும் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் போன்ற பல்வேறு பங்குகள் இன்னும் பாசிட்டிவ் மொமெண்ட்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ இன்னொரு சுவாரஸ்யமான பங்கு, அதாவது அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் காண்பிக்குமா அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ இதே ஒரு சர்க்கிள்குள்ளேயே ஒரு சைட்வேஸ்குள்ளேயே பல பங்குகள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு மேலே இது பிரேக் அவுட் ஆவானா அல்லது கீழே பிரேக் டவுன் ஆவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா, இந்த ஜிஇ ஷிப்பிங் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 7% என்பது ஏறி இருக்கு. இந்த 7% ஏறினது எப்படி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய லோனில் இருந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஷார்ப்பாக தொட்டுட்டு மேல் நோக்கி ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தான். அந்த லாங் கேண்டில் அப்படின்றத வந்து தொட்டுட்டு அங்கிருந்து இப்போ ஒரு 7% என்பது திரும்பவும் ஏறி இருக்கு. அப்போ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த பங்கு வந்து இப்படி நடந்திருக்குல்ல, அப்போ இந்த பங்குனுடைய மூவ்மெண்ட்டில் ஏதாவது மாற்றம் வருமா? இதுக்கு முன்னாடி ஒரு லாங் கேண்டில் போட்டு கீழே போனால் அப்புறம் கீழேருந்து இப்போ மேலே திரும்பி லாங் கேண்டில்னு போட்டிருக்கான். அப்போ ஏதாவது ஒரு பிரேக் டவுன் நடந்தோ அல்லது பிரேக் அவுட் ஆகியோ அல்லது பிரேக் டவுன் ஆகியோ ஏதாவது ஒரு பெரிய லெவலில் மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய மூவ்மெண்ட்டு காமிக்கிறதுக்கு ஏதாவது சில பங்குகளுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி லாங் கேண்டில் போட்ட பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்ட பங்குகள் மேலெல்லாம் எடுத்து கணக்கு வச்சு எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, இந்த பங்கு தாண்டானா, ஒருவேளை மேலே கீழே தாண்டானா அல்லது கீழே பிரேக் டவுன் ஆகிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களில் எது அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கணக்கெடுத்து வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜிஇ ஷிப்பிங் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்து ஏதாவது ஒரு சைடு 20-30% அடுத்தடுத்த வாரங்களில் மூவ் ஆச்சா அப்படின்ற கேள்விக்கு விடை இந்த மாத கடைசியில் தான் தெரிய வரும். அதே மாதிரி வேறு எந்த பங்குகளெல்லாம் வால்டிலிட்டி வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி காலையில் கூட எதுவும் வால்டிலிட்டி இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரே மணி நேரத்தில் 6% வால்டிலிட்டி காமிச்ச பங்குகளில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு உண்டு. அதுவும் வந்து டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பங்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்தில் இந்த பக்கம் நம்ம இந்தியாவுக்கு மேலே வந்து சில சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் வந்து இந்தியாவினுடைய அரசியலில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்பவுமே கில்லாடியாக இருக்காங்க, அவங்கள யாரும் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்களை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி கோவப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ டிஃபென்ஸ் துறை பங்குகள் எப்போவுமே தயார் நிலையில் அவங்களுக்கு புதுசாக ஆர்டர் கிடச்சிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு 6% ஏறி ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருக்கிறதுனால அடுத்தடுத்த நாட்களில் இது மேலேயா அல்லது கீழேயா எந்த மாதிரி இதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு இந்த வருஷத்திலே தன்னுடைய ஹையாக ஆல்மோஸ்ட் 3200 வரைக்கும் போன பங்கு, கீழே வெறும் 1200 ரூபாயெல்லாம் போன பங்கு. ஸோ இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை மேல் நோக்கி வச்சிருக்கானா அல்லது கீழ் நோக்கி வைக்க போகிறானா அப்படின்றது தெரில. பட் இன்றைய தேதியில் இந்த மார்க்கெட்டில் யார் மேலே நியூஸ் இருக்குது அப்படின்னா இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு மேலே இருக்குது. அடாடா, இந்த வருஷத்தில் கண்களுக்கு குளிர்ச்சியை ஏதாவது பங்குகள் இருந்தது அப்படின்னு யாராவது தேடி பார்த்தாங்கன்னா அந்த நியூஸில் இந்த நேஷ்னல் அலுமினியம் அப்படின்றதும் வரும். 140 ரூபா இந்த வருஷத்தினுடைய லோனில் இருந்த பங்கு 60% ஏறி 222 ரூபாய்ன்னு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கணக்கு படி பார்த்தோம்னா இந்த 2025 ஒரு வருட உச்சிக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது.
இப்படி அல்லவா இருக்கணும் ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி பல ஷேர் ஹோல்டர்ஸ் பாராட்டும்படியாக இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு வெறும் 120 ரூபா ரேஞ்சிலேருந்து 223 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? பல பங்குகள் வந்து இந்த மாதிரி டபுள் டாப் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துற மாதிரி இந்த பங்கு இங்கேருந்து மேலே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே இது கீழே விழுந்து இந்த பங்கை யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுப்பானா, அல்லது ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து டபுள் டாப்பை உடச்சிட்டு நியூ ஹைஸ் போகிற மாதிரி இப்படி ஒரு பேட்டர்ன் ஆக்கி இது மாறுமா என்னன்றது தெரில. ஆக மொத்தம் ஏகப்பட்ட பேர் அடடா கீழேருந்து 60% ஏறிட்டானே அப்படின்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி போச்சே அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஏப்பா நாங்கள்லாம் ஏற்கனவே வாங்கி மாட்டியிருக்கோம், அதனால் இவன் இப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த பேட்டர்னை உடச்சி நியூ ஹை தானே போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது அடுத்த 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து எந்த மாதிரி இருக்கும்? ஏங்க இது 60% மூவ்மெண்ட்டுங்க. அப்போ 60% மூவ்மெண்ட்டு 5 நாளில் வந்தால் நல்லா இருக்குமா? ஸோ ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் வந்தால் தான் இந்த உலகத்துக்கே மரியாதை. பின்ன ஏதாவது ஒரு தொழிலில் இப்படி ஒரே வருஷத்தில் அல்லது 6 மாதத்தில் அல்லது 3 மாதத்தில் 20-30% ஏறி போட்டதும் காசாக இருக்கணும், வந்ததும் காசாக இருக்கணும்னா எந்த தொழில் அப்படி இருக்கும்? ஒரு இட்லி கடை வச்சா கூட இட்லி சட்டியை ஒரு 10 இடம் ஊற்றி எடுத்தோம்னா அதுவே பழைய சட்டி ஆயிடுது. அப்புறம் அது யார் வாங்கின விலைக்கே விற்க முடியும்? நண்பர்களே, ஒரு காலத்தில் டாடா குரூப் பங்குகள்லாம் நிறைய பேர்த்த பரபரப்பாக வச்சுருக்கும். அவன் பாட்டுக்கு பெரிய அளவில் இறங்கி ஏறிட்டு இருப்பான், இல்லைன்னா பெருசாக ஏறிடுவாங்க. அந்த பரபரப்பு சமீபத்தில் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் தன்னுடைய லோலிருந்து 100% பக்கம் ஏறிட்டான். அதுக்கப்புறம் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு இந்த 2025 மட்டும் மிகப்பெரிய ஒரு 2 முறை வாலட்டிலிட்டி என்பது பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்க ஆரம்பிச்சோன்னே பல டாடா குரூப் கம்பெனிகள் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு பரபரப்பு அப்படின்றது வந்துட்டுருக்கு. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கிறது இந்த டாடா மோட்டர் தான். இன்றைக்கி தான் அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு நல்ல அழகிய ஒரு கேண்டில் ஒன்று போட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா மறுபடியும் அதை ஒரு சிகப்பியாக மாற்றி வச்சுருக்காங்க. எது எப்படியோ எப்படி பார்த்தாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் தற்போதைய நிலைமையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டாட்டா மோட்டருக்கு ஒரு வலிமை கிடைக்கணும் ஆண்டவா. இங்கே பாருங்க, இவன்லாம் இந்த டாட்டா ஸ்டீல்லாம் ஆல்மோஸ்ட் 40% லோன்லேருந்து ஏறிட்டானுங்க. எப்படி ஒரு ஈஸியான கேம் பார்த்தீங்களா ஸ்டாக் மார்க்கெட் என்பது? ஏன் அப்படின்னா இந்த டாடா குரூப் பங்குகள், அந்த குரூப் பங்குகள் ஒரு சிறந்த பங்குகள், அவங்க வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அவங்களுடைய பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பங்கினுடைய விலைகள்லாம் வந்து என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும், ஏறும் அல்லது இறங்கும், ஏதாவது ஒன்று பண்ணும். ஆனால் அது டாடா குரூப் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப காமன் சென்ஸோடு யோசிச்சிருந்து இந்த டாடா ஸ்டீலில் என்ன கம்பெனி மூடிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தா கூட தன்னுடைய லோ இந்த வருஷத்தினுடைய 52 வீக் லோலேருந்து 40% ஏறிந்தது. அன்றைக்கே ஒரு நண்பர் ஒன்று பதிவு போட்டிருந்தார், நான் வந்து 52 வீக் லோவில் தாங்க ஏதாவது பங்குகளை பிடிப்பேன், அது ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கும், ஆனால் அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு என்ன வேலை ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டது போல் இந்த டாடா ஸ்டீல் என்பது தன்னுடைய லோவிலிருந்து டாடா இன்வெஸ்ட்லாம் வந்து 3 நாட்களில் தன்னுடைய பழைய ஹையை திருப்பி பிடிச்சான். இவனுங்கெல்லாம் 3-4 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலும் தன்னுடைய லோவிலிருந்து திரும்பி தன்னுடைய ஹையை போகிறக்கு உண்டான அந்த 40% திருப்பி பிடிச்சிருக்கு. ஏன் 4 மாதம் ஆனால் பத்தாதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணம். அதே மாதிரி தான் இந்த டாடா மோட்டருமோ என்றைக்கையாவது ஒரு நாள் தன்னுடைய பழைய ஹையை திருப்பி பிடிக்கும் பொழுது 1100 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ் 717 ரூபாயிலிருந்து 400 ரூபா தள்ளி இருக்குது. இவனு ஒரு 40% என்பது தள்ளி இருக்கான். இது கம்பெனியை வந்து இப்போ நீ அடுத்த சில நாட்களில் ரெண்டாக பிரித்து விட்றாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. அந்த கம்பெனியை பிரித்து விட்டதுக்கப்புறம் 2 பேர் தனித்தனியாகவாது போய் பிடிப்பாங்களா, தன்னுடைய பழைய ஹைகளை போய் பிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ டாடா குரூப் பங்குகளில் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்றது மிகவும் வேகமாக மூவ்மெண்ட் ஆகி வந்துட்டான். டாடா ஸ்டீலுமே கூட வந்துடுச்சு. நீ இது போன்ற டாடா மோட்டார், டாடா டெக்கு போன்ற எத்தனையோ கம்பெனிகள் இன்னும் கீழே தான் இருக்குது. என்றைக்கு அவங்களுக்கு நல்ல காலம் வரும் அப்படின்றது தெரில. இப்போதைக்கு எத்தனை பேர் எவ்வளவு காலம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தன்னுடைய 52 வீக் லோ என்பது ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தினுடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி 6 மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு 4 மாதத்துக்குள்ளேயாவது தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்தால் கூட சந்தோஷம்தான். இந்த சன் டிவி ஷேர் ப்ரைஸ் வேறு ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்குன்னு தெரில. லோ ரேட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 15% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்தான். ஏன்னா அவங்க ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த ஐபிஎல் டீமுடைய கிளப்பினுடைய வேல்யூவேஷன் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி 12-13% ஏறி வந்தால் மறுபடியும் இன்றைக்கி 4% இறங்கியிருக்கான். நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து 1000 ஷேரை வச்சுக்கிட்டு சன் டிவி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னே ஒன்றும் விவரமே தெரில கமெண்ட்டுகளில். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலாக தான் இருக்காங்க. நண்பர்களே, சொன்ன பேச்சு கேட்குற குழந்தைங்க இந்த காலத்தில் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி இந்த EIH லிமிடெட் என்பது இன்றைக்கி 10% ஏறி இருக்கான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொன்ன பேச்சை கேட்ட ஒரு பங்காக இந்த EIH லிமிடெட் அப்படின்றது இருக்குது. அதாவது இதுக்கு பேர் தான் ஏறுமுகத்தில் ஒரு ரைசிங் சப்போர்ட் லைனில் தொட்டு ஏறுறது அப்படின்றது தான் இதனுடைய பேட்டர்ன். இந்த EIH ஹோட்டல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சமீபத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் பெரும்பாலும் பண்ணியிருக்கான். எப்படி பாருங்கள், சொன்ன பேச்சை கேட்பது போல் இந்த வருஷத்தில் வந்து அதனுடைய குறிப்பிட்ட லோக்கல் அப்படின்ற ஒரு இடத்துலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆல்மோஸ்ட் 4 முறை என்பது ஏறியிருக்கான். அதுலேயும் கடந்த 2 முறை பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில் ஒரே நாளில், அதாவது அந்த இடத்த தொட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரே நாளில் யாருமே சுதாரிக்க முடியாத மாதிரி ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சிறுக சின்ன மூட்டையை அடுக்கி வச்சு போயிருக்கான். என்னமோ தெரில, திடீர்னு டிப்பர் லாரியில் கொண்டு வந்து மண்ணை கொட்டி விட்ட மாதிரி ஒரே நாளில் வந்து அந்த பங்கு சொன்ன பேச்சை கேட்டு இந்த ட்ரெண்டுக்கு பெயர் இந்த ஏறு முகத்தில் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டில் அவன் ஏறிட்டான். இது மாதிரி லட்சத்தில் ஒன்று நடக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே அப்போ எல்லா பங்குகளும் இப்படி தான் இருப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள சோதிக்கிற மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் சப்போர்ட்டை உடச்சிக்கிட்டு அவன் பாட்டு கீழே பாய் அப்படின்ட்டு கீழே விழுந்துருவானுங்க. பட் இந்த பங்கு வந்து மிகவும் அற்புதமான முறையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. நான் என்னங்கிறேன் நண்பர்களே, எப்படி கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பல பேர் சாதனைகளை செய்கிறாங்கல்ல, அந்த சாதனையை பதிவு பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பல்வேறு நண்பர்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி எந்த பங்குகள்லாம் இப்படி வந்து மிகவும் அதிகமான முறையில் சாதனைகள் செஞ்சது, போட்ட கோட்டை தாண்டாமல் அதிகமாக ஒரு கோட்டுக்குள்ளே அந்த பங்குகளே கோடு போட்டுக்கும், அந்த பங்குகளே அந்த கோட்டை உடைக்கும் அல்லது அதையே ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி பங்குகளை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா கூட இந்த பேட்டர்னுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி யாராவது கேட்கும் பொழுது அந்த கின்னஸ் ரெக்கார்டில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன். அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை பங்குகள் எந்தெந்த டைமில் இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒருத்தர் தான். அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ஷேர் ப்ரைஸ் ஒரு காலத்தில் ஒரு பேட்டர்ன் ஒருத்தனை வச்சுருந்தான். அந்த பேட்டர்ன் என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. இப்போ இல்லை, அது வந்து அந்த பங்கில் வந்து பெருசாக காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிந்து கொண்டு இருந்த காலம். அந்த காலத்தில் 2021 பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லைன்லேயே இது ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக்குன்னு சொல்லலாம். 2024 பிற்பகுதி வரைக்குமே இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களுடைய ரொம்பவுமே மார்க்கெட் ஷேர் அதிகமாக பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. புதுசாக போட்டிக்கு ஆள் வந்துட்டாங்க, அதனுடைய இம்பேக்டும் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட் லெவலை உடச்சிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னால் இன்னுமே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். இன்னுமே அவன் பாட்டுக்கு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய சாதனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹை என்பது வந்துட்டான்னா அவனை போட்டு அடி பொழந்து கட்டிடுறாங்க. அது இப்போ இந்த வருஷத்தில் 2025 கூட 800 ரூபா வரைக்கும் போனவன், 800 தாண்டினவன் மறுபடியும் 700 வரைக்கும் போயிட்டு இப்போ 740 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது மாதிரி கின்னஸ் சாதனை யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு போய் எடுத்து பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் டைமில் ஒரு 6 மாதங்கள் அல்லது 2 வருடங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி பேட்டர்னை செஞ்சு காட்டினது எவன் அப்படின்ற மாதிரி கின்னஸ் சாதனைக்கு பொதுவாக வேறு ஏதாவது பச்சைக்கிளி சாதனை அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பங்குகள் அதில் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கும் பாருங்கள்.
என்ன நிஃப்டி நம்ம கிட்டே கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ க்ளோசிங் டைமில் பார்த்தா 3 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கான். இன்னும் க்ளோசிங் ஆகலை, ஐ மீன் மிட் ஆஃப் த மார்க்கெட்டில். நன்றி, வணக்கம்.